இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது. இல்ல வீரா, நீங்க ஏன் போகணும்? இங்க பாரு, நியாயமா பார்த்தா நான் தான் இந்த வீட்டை விட்டு போகணும். நீங்க 2 பேரும் எதுக்காக போறேன்னு சொல்றீங்க? மாறன் மேல எந்த குற்றமுமே இல்ல. அவரை நிரபராதின்னு நிரூபிக்கணும்னு நினைச்சேன், நிரூபிச்சிட்டேன். என் கடமை முடிஞ்சிருச்சு. நாங்க கிளம்புறோம். மரா, போலாம். ஏய், நில்லடி. ஏன் வீரா, ஏன் இப்படி பண்ற? என் மாறனை கூட்டிட்டு போகாத. நீங்க எங்கேயும் போக வேணாம். இப்ப நீங்க உள்ள வர போறீங்களா இல்லையா? யாரு என்ன சொன்னாலும் எங்க முடிவுல எந்த மாற்றமும் கிடையாது. பாரு, அவ பேசிக்கிட்டே இருக்க, நீ என்னடா அமைதியா இருக்க? அவ தப்பா எதுவும் பேசலையே. நான் கிளம்புறோம். போலாம் மாறா. கோமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் வள்ளிமா. ஆனா நீங்க இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கிறத என்னால பார்க்க முடியலம்மா. அதனாலதான் வந்து பேசுறேன். இப்படி எல்லாம் பண்ற? அவசர அவசரமா உனக்கு இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சா, இப்போ என் மாறன இந்த வீட்டை விட்டு பம்படியா கூட்டிட்டு போற. இல்லம்மா, அவ மத்தவங்கள பத்தி யோசிக்கவே மாட்டாளா? ஐயோ வள்ளியம்மா, என் அண்ணன் மேல சத்தியமா சொல்றேன், என்னோட கல்யாணத்துக்கு வீராக்கா எந்த வகையிலுமே காரணம் இல்ல. அங்க என்ன நடக்க போகுதுன்னு கூட அக்காக்கு தெரியாது. அக்கா ரொம்ப பாவம்மா. எல்லாருமே அவளை தப்பா நினைக்கிறீங்க. ஆனா என்னால ஒத்துக்க முடியுமா? என் அக்கா ஒரு முடிவு எடுக்கிறானா கண்டிப்பா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். எனக்கு யாரை நம்புறது, யாரை நம்ப கூடாது ஒண்ணுமே புரியல பிருந்தா. ஒரு பக்கம் அண்ணனை இழந்துட்டு இந்த குடும்பம் தான் எல்லாமே நினைக்கிற நீங்க, இன்னொரு பக்கம் எந்த சொந்தமும் இல்லாம இந்த வீட்டுக்கு வந்து வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிற விஜய். எனக்கு எல்லாருமே தான் நல்லா இருக்கணும். இதுல நான் யார வேணும்னு சொல்லுவேன், யார வேணான்னு சொல்லுவேன்? நீயே சொல்லு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏய், நான் வீராவோட தங்கச்சி. இதுக்கெல்லாம் நான் பயப்படுவேன்னு தப்பு கணக்கு போட்ட பாத்தியா? ஓ, அந்த அளவுக்கு வந்துருச்சா? உன்ன என்ன பண்ற பாரு. ஏய், விஜய் ஏன் இப்படி செஞ்சா? அவளே கையில வெந்நீரை ஊத்திக்கிட்டு பிருந்தா மேல பழைய போடுறா. அவ வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்கு இப்படி செய்யறாளா? இல்ல மாறன் சொன்ன மாதிரி ஏதாவது ஜோசியரே? ஹலோ, சொல்லுங்க ஜோசியரே.
வீட்டு மருமகளுக்கு தாலி பிரிச்சு வைக்கிறதுக்கு வர்ற 20-26 நல்ல முகூர்த்தமா இருக்குமா. இதுக்கப்புறம் வேற நல்ல முகூர்த்தம் இல்லைம்மா, செய்ய முடியாது. இதை செய்ய தவறுனீங்கன்னா உங்க மருமக உயிருக்கு பெரிய ஆபத்து வர வாய்ப்பு இருக்குமா. அதனால இந்த 2 நாள்ல செஞ்சு முடிச்சீங்கன்னா ரொம்ப நல்லது. சரிங்க சரிங்க ஜோசியர், அப்படியே பண்ணிடலாம். சரிம்மா, வச்சிடுறேன். அம்மா, நமக்கு பெரிய தடையா இருந்த அவங்க 2 பேரையும் நான் வீட்டை விட்டு அனுப்பிட்டேன். அனுப்பிட்டேனா? யார? வீராவே மாறனேமா? ஆமாம்மா, அன்னைக்கே நான் சொன்னேன்ல, சொன்ன மாதிரி அவங்க 2 பேரும் பொட்டி படுக்க எல்லாத்தையும் அள்ளிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. கலக்கிட்டடி. இப்பதான் நீ என் பொண்ணு மாதிரியே நடந்துக்கிற. அம்மா, அப்புறம் இன்னொரு சந்தோஷமான விஷயம். என்ன? கார்த்தி மச்சான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா என் பக்கம் திரும்புறாரு. என் மேல ரொம்ப கரிசனமா இருக்காரு, அன்பெல்லாம் காட்டுறாருமா. அப்படியா? ஆமாமா, அந்த பிருந்தா அவர்கிட்ட நல்ல திட்டு வாங்கிட்டு இருக்கா. என்னம்மா பதிலே பேச மாட்டேங்கிற? இல்லடி, உன்னை முழுசா வெறுத்து ஒதுக்குனவன் உடனே உன் பக்கம் திரும்புறானா? கண்டிப்பா அதுல ஏதோ ஒரு கணக்கு இருக்கும். நீ எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. நீ எல்லாத்தையும் சந்தேகமா தான் பாப்ப. அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா, அவரு நிஜமாவே மாறிட்டாரு. சரி, எங்க போக போறோம்? நீ தானே கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்த, நீயே சொல்லு. சரி, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். நம்ம வீடுனா? நம்ம வீட்டுக்குனா எங்க வீட்டுக்கு. அங்க எங்க அம்மா மட்டும் தானே தனியா இருக்காங்க. அங்க போனா அம்மாவுக்கும் உதவியா இருக்கும், யாரும் தப்பாவும் பேச மாட்டாங்க. இல்லம்மா, அத்தை பிருந்தா விஷயத்துல இன்னும் என் மேல கோவமா தான் இருப்பாங்க. அங்க போனா அவங்களுக்கு மேலும் கஷ்டமா தான் இருக்கும். வேற எங்க போறது? இந்த டைம்ல ஒரு புது வீட பார்த்து அட்வான்ஸ் கொடுத்து உடனே குடி போறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நமக்கு என்ன போறதுக்கு இடமா இல்ல, நம்ம வீட்டுக்கே போவோம். நீ என்ன சொல்ற? புரியுற மாதிரி சொல்லு. நம்ம வீடுனா எங்க இருந்து வந்தோமோ அங்கேயே போவோம். மர திரும்பவும் அங்கனா அப்புறம் எதுக்காக உன்னை கை பிடிச்சு கூட்டிட்டு வந்த? நம்ம வீட்டுக்குன்னா நம்ம வீட்டுக்கு, நம்ம வீட்டு வாசல் வரைக்கும் தான் போவோம், உள்ள போக மாட்டோம். டேய், புரியுற மாதிரி சொல்லுடா. நம்ம எங்க தங்குறது? அதுக்கு ஒரு வழி இருக்கு, நீ வா. என்ன சொல்றேன்னு ஒண்ணும் புரியல மாறா. நீ பேசாம என் பின்னாடி வா. வரம்மா, வா.